சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ சத்யாவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தன்னோட அம்மாவோட பணத்தெல்லாம் திருடினாங்க அப்படிங்கிற உண்மையை முத்து தெரிஞ்சதுலேருந்தே முத்து அந்த விஷயத்தை மற்றவங்க யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் அதை வெளிப்படுத்தவும் முடியாமல் பயங்கர கோவத்திலேயே இருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து இங்கே நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு டியூ கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா சத்யாவோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கேவலமாக பேசுகிறத பார்க்குற முத்துவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஏற்கனவே இவங்க 2 பேர்த்து மேலே கோவத்தில் இருக்கிறாப்புல இப்போ இதையும் பார்த்து பயங்கர கோவம் வந்து போட்டு புரட்டி எடுக்கிறாப்புல நம்ம முத்து. ஸோ இப்போ சத்யா வந்து என் ஃப்ரெண்டு அடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட சட்டையை பிடிச்சிட்டாப்புல. நம்ம முத்து சத்யாவையும் பிடிச்சி அடித்து கையெல்லாம் திருப்புன்னு திருப்பி விட்டுட்டாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சத்யாவோட கையை வந்து பார்த்திங்கன்னா சுளுக்குழுந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ வீட்லேயும் போயிட்டு நடந்த பிரச்சனையை சத்யாவால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ வீட்டுக்கு போயிடுறாப்புல. நான் வீட்டுக்கு போயிட்டு கை வலி தாங்க முடியாமல் நான் பைக்கில் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரிஞ்சிடுது. மீனாவும் ஆஸ்பத்திரியில் வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம முத்துவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் அடித்த, நம்ம அவங்கக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் பொழுது தான் முத்து அந்த ஃபோனை எடுத்து காமிக்கிறாப்புல. அப்போ முத்துவோட ஃப்ரெண்டும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு என்னடா மச்சான் தான் அந்த பணத்தையே திருடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது கூட இருக்கிறவன் அவன் ஃப்ரெண்டு தான் இவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்மக்கிட்டேயே பணத்தை திருடிட்டு நம்மக்கிட்டேயே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஸோ இப்போ மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவுக்கு ஃபோன் பண்ணி தம்பி பைக்லேருந்து கீழே விழுந்துட்டானா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுக்கு தெரியாதா நம்ம அடித்த அடி தான் அப்படின்னு. உன் தம்பி திமிர எடுத்து சுற்றுவான், அதுக்கு நான் ஆஸ்பத்திரி வர முடியுமா அப்படின்னு நம்ம முத்துவும் கோவமாக மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.